வெல்கம் டு ஹேமா தனிகா சேனல். இன்றைக்கி நம்ம சோள மாவு வச்சு பாம்பே அல்வா எப்படி சிம்பிளாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் சோள மாவை எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்க போகிறோம். நெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு கலர் மாறினதும் அந்த பருப்பு எடுத்துட்டு அந்த நெய்யிலேயே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் ஒயிட் சுகர் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோள மாவு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா அப்படியே திக்காக வரும். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை பொடியாக நுணுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அல்வா திக்காக வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பவுலில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட சுவையான பாம்பே அல்வா தயாராகிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.